நம்புங்க. கரங்களை உயர்த்தி என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன ஆமாப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா. இங்க தேவன் என்ன ஒரு பொறுப்புல வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் என்ன நம்பிதான் வச்சிருக்கிறார். தேவன் உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் அப்படின்னா உங்களை நம்பிதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க மேல என் மேல கர்த்தர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. சபைக்காக நம்ம நிற்போம், ஊழியங்களுக்காக நம்ம நிற்போம், ஆத்தும அறுவடைக்காக நீங்களும் நானும் நிற்போம் என்கிற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா அது மாதிரி நீங்களும் நானும் செயல்படுகிறது அல்ல. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்வோன்னு சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆனா நீங்களும் நானும் அதற்கேற்ற மாதிரி செயல்படலை. ஆனா ஒன்று, தேவன் நம்ம மேல ஒரு நம்பிக்கையை வைக்கும் போது ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். நான் நம்புகிறேன், இதை நீங்க விட்டுறாதீங்க. ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நீங்க கேளுங்க, என்ன நம்புங்கப்பா. கணவன் நம்பாத போது ஆண்டவர் நம்பினாரு, பிள்ளைங்க நம்பாத போது ஆண்டவர் நம்மளை நம்பினாரு. இன்னும் திரும்ப திரும்ப என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு நீங்களும் நானும் ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு இருக்கும் போது கர்த்தர் உங்க மேல ஒரு நம்பிக்கையை வைப்பாரு. நிச்சயமா ஒரு புதிய அனுபவத்தையும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார்.